என்ன அம்மியில அரைச்சிட்டு இருக்க? வீட்ல இருக்கிற மிக்ஸி ரிப்பேர் ஆகி 1 மாசம் ஆச்சு. சரி பண்ணி தர சொன்னா பண்ணி தரல. அவர்கிட்ட சொல்லலாம்ல சரி பண்ணி கொடுக்க சொல்லி. சரி பண்ணி தரணும்ல, சொன்னா கேட்டா தானே. பணத்தை எல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சேர்த்து வைக்கிறாரு. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே கஞ்சத்தனம் தான். பொண்ணு கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. என் போன்ல காசு தீர்ந்து 2 நாள் ஆகுது. ரீசார்ஜ் பண்ணுன்னு சொன்னா யாரு கேக்குறா? சொல்லி பிரயோஜனம் இல்ல. நேரமாச்சு, அழகிங்க 2 பேரையும் காணோம். அவளுங்க 2 பேரும் எங்கேயாவது மாங்காய் பறிச்சிட்டு இருப்பாளுங்க. உண்மைய சொல்லணும்னா ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதி இருக்கும். அதேதான். இதுங்களோட படிப்பு முடிஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எவன் தலையிலயாவது கட்டி வைக்கலாம். இத பாரு, இத பாரு. வாசனைய பாரு. நல்லா இருக்குல்ல? நான் எடுத்தது வேண்டாமா? இது வாங்கிக்கலாம். இல்ல இதுதான் வேணும். இல்ல இது நல்லா இருக்கு. சரி, அதையே எடுத்துக்கலாம். இது வாங்கிக்கலாமா? நல்லா இருக்கா? கலரும் சூப்பரா இருக்கு. இங்க பாரு, நான் இத போட போறேன். யாராவது பாக்குறாங்களான்னு மட்டும் பாரு. சரி நான் பாத்துக்கிறேன். பாக்குறாங்களே, அந்த பக்கமா மறைச்சு நில்லு. யாரும் பாக்கல. நீ போடு, நான் வெளியில நிக்கிறேன். சீக்கிரமா போட்டுட்டு வா. பாத்துக்கோ. அண்ணா, லாலிபாப் இருந்தா 2 கொடுங்களேன். நீங்க லிப்ஸ்டிக் வாங்க தானே வந்தீங்க? நாங்க எதிர்பார்த்து வந்த ஷேட் அங்க இல்ல. என்ன பார்த்து முடிச்சிட்டியா? முடிஞ்சது. போலாமா? போலாம். நீங்க பண்றது சுத்தமா சரியில்லைன்னா. அண்ணா, நாங்க ஃப்ரண்ட்ல இருந்து 2 லாலிபாப் எடுத்துக்கிறோம். சரியா? வா போலாம். இனிமே இப்படி பண்ணாதீங்க. வாடி. இன்சல்ட் அத்தி. என்ன? அவரு நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாரு. ஏய், அது அசன் தான சொல்லுவாங்க. அசன்னு சொன்னா பட்டெக்ஸ்னு அர்த்தம்டி. ஐயோ, அது ஏதோ ஆஸ்னு சொல்லுவாங்க. இது அஸ். நம்ம வியோட அர்த்தமும் நாமன் தான் வரும். போலாம். இனிமே அந்த ஆள் கடைக்கு நம்ம போக வேண்டாம். இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசாத. நம்ம டெய்லி இந்த 2 ரூபா லாலிபாப் வாங்குறதுக்கு அவர் கடைக்குள்ள போய் அவர் வச்சிருக்க லிப்ஸ்டிக் எல்லாம் ட்ரை பண்றோம்ல, அத பாக்கும்போது கண்டிப்பா அவர் கோவம் வரும். அதுதான் அந்த ஆளுக்கு தெரியாதுல்ல. நீ இந்த உதட்டுக்கு மேல இப்படி தடவிட்டு வந்திருக்கிறது அவர் பாத்துருப்பாரு. நீ உன் உதட்டு மேல என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. என்ன இங்கயா? ஏன் நீ அப்பவே சொல்லல? ஓ, செவுத்த பாத்துட்டியா? வரே போற தானே, நடக்கட்டும். போ. மாலு, ஏதாவது தப்பா தெரியுதா? இல்ல எனக்கு இல்ல எதுவும் தெரியல. இந்த மாதிரி ஃபேஷன் சென்ஸ் இல்லாத அம்மா இருக்கறதால தான் நம்ம இன்னும் முன்னேறாமையே இருக்கோம். சோ பேட். நிக்கறாங்க. எங்கடி போயிருந்தீங்க? மணி என்னன்னு பாத்தியா? 1 மணி தானமா ஆச்சு. ரொம்ப நேரம் ஒண்ணும் ஆகலல்ல. ரெண்டு பேர் உதடி ஏண்டி சவந்து இருக்கு? அது நாங்க நாவல் பழம். போய் சொல்லாத. நீ உதடு சவக்கிறதுக்கு ஏதோ தடவி வச்சிருக்க. அப்படியே உங்க உதடு மாதிரி ஏன் உதடு கருப்பா இருக்கணுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. தள்ளுங்க. நீங்க 2 பேரும் உதட்லயும் தலையிலயும் தேவையில்லாத கலர் எல்லாம் பூசிட்டு திரியறீங்க. வந்து உன்னை என்ன பண்ற பாரு.
போய் அரிசிய வரு. அரிசிய வருன்னு சொன்னேன். எனக்கு கை சுடுமா. சுடுமா குழந்தை பாரு. போய் வேலை பாருடி. ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. இங்க பாரு, நான் அங்க வருவேன். நீ இந்த கோலத்திலே இருந்தேன்னு வெச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. அம்மா தாயே, நான் போய் குளிச்சிடுறேன் போதுமா? என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல. அப்பா முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா லா 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 லா. என்னடி என்ன வந்தோட படுத்தியா? இருக்கிற வேலை எல்லாம் யார் செய்வா? எந்திரி போய் மரியாதை துணி எல்லாம் துவைச்சு போடு. எடுக்கிறேன். நீங்க மாயமல்ல போயமா அடிச்சு வேலை முடிக்காம வந்து தொலைச்சிருவேன். ஒரு நிமிஷம் கூட என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க என் நிம்மதியை கெடுத்துருவாங்க போல இருக்கே. ஏண்டி லெச்சோ வா 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 சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வா. இங்க துணியை துவைச்சா என்னடி உங்களுக்கு? லெச்சோ நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம சூப்பர் கேர்ள்ஸ வைரல் பண்ண முடியவே இல்லையேடி. எப்படி வைரல் ஆக்குறது? போனுங்க. போனா இந்தா. ஏண்டி இந்த ஓட்டு போனை வச்சு என்னடி பண்றது? முதல்ல நம்ம போடுற வீடியோவுக்கு அது ஏதோ சொல்லுவாங்களே குவாலிட்டி போன். கிளாரிட்டி. குவாலிட்டி போன். கிளாரிட்டி குவாலிட்டி ரெண்டு ஒண்ணு தானடி. அதெல்லாம் வேணும். இல்லனா வீடியோ எடுத்து என்ன பிரயோஜனம்? இது முதல்ல தூக்கி போடு. ஏய் அத கூட அத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணனும். நீ நம்மளோட அந்த அத எடு. சேவிங்ஸ் பாக்ஸ் எடு. ஏண்டி நீ இந்த டப்பாவை திரும்பவும் மாத்திட்டியா? அப்புறம் மாத்தாம என்ன பண்றது? அம்மா தான் பயோஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்களே. அறிவாளிதான். இதுல இப்போ எவ்வளவு இருக்கும்? எப்படி பார்த்தாலும் ஒரு 7,500 இருக்கும். இத நம்ம உடைச்சு பார்க்கலாமா? வேண்டாம் உடைக்கல வேண்டாம். உடைச்சா காசு கம்மியாயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ச்சே, ஏதாவது பண்ணி நம்ம சூப்பர் கேர்ள்ஸ நம்ம வைரல் பண்ணியே ஆகணும்டி. வைரல் ஆகணும்னா முதல்ல நல்ல கேமரா இருக்கிற போன் வாங்கணும். குறைஞ்சது ஒரு 10,000லயாவது வாங்கினதாண்டி நல்லா இருக்கும். 10,000 ரூபாவா? ஆமாண்டி. அப்ப நம்ம மிச்ச காசுக்கு எங்க போறது? திருடலாம். எங்க போய் திருடுறதுடி? அப்பா கிட்ட இருந்து ட்ரை பண்ணலாண்டி. என் அப்பாவோட நிலைமை உனக்கு தெரியும்ல. அம்மா இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா இதுக்குள்ள போட? என்னோட ஷேர் பாத்தியா? போடு. போடவா? இப்ப உன்னோட ஷேர் எடு. ஐயே 20 ரூபாயா? ஏண்டி இந்த 20 ரூபாவை ரெடி பண்ண கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். எங்க இருந்து திருடுனே? அம்மா நேத்து ரேஷன் வாங்க போக காசு கொடுத்தப்போ அதுல இருந்து எடுத்துட்டேன். இப்படியே போனா ரொம்ப கஷ்டம்டி. நீ கொஞ்சம் நிறைய பணம் எடுக்க வேண்டியது தானே? எங்க இருந்து காசை எடுத்துட்டு வரணும்னு நீ சொல்ற? என்கிட்ட இருக்கிறது அந்த சைக்கிள் மட்டும் தான். அத வித்தா வெறும் 100 ரூபா தான் கிடைக்கும். ஏதாவது சாப்பிட்டியா? ஏன் விக்கல் வருதே. திருட்டு வேலை பண்ணா விக்கல் வராதா? மச்சான் எப்படியாவது கப்பு அடிச்சாகணும்டா. நம்மளோட மான பிரச்சனைடா. டேய் அந்த பசங்களை கூப்பிட்டா என்ன? யார வேணாலும் கூப்பிடு, நம்ம காசு கொடுத்துடலாம். சரிடா மச்சான், இங்க பாருடா நம்ம சூப்பர் கேர்ள்ஸ்டா. சூப்பர் கேர்ள்ஸ் இவங்களா? ஆமா இருடா வரேன். உனக்கு இருக்கு. ஆமாண்டா நாங்க சூப்பர் கேர்ள்ஸ் தான். உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்னதான் சூப்பர் கேர்ள்ஸ்னு சொன்னாலும் எங்க கலக்கல் பாய்ஸ் பக்கத்துல வரவே முடியாது. என்னடா நீங்கலாம் கலிப்பன் பாய்ஸ் இல்லடா, வேஸ்ட் பசங்க. ஒழுங்கா இங்க இருந்து போங்க. போங்கடா. எங்காவது கௌரவமா ஒரு வேலைன்னு இருக்கு. உங்கள மாதிரி சும்மா ஊர் சுத்திட்டு இல்ல. இங்க பாருடி. ரெண்டு பேரும் ஓவரா பேசாம கிளம்புங்கடா. போடா. நீங்க வந்து அரிச்சா சொரிஞ்சா விட போறீங்க? ஆமாண்டா சொரி ஒண்ண நாய். அப்பந்தான் நாய். என் அப்பாவே திட்டியாடா நீ? மச்சான் மச்சான் எந்திரி மச்சான் எந்திரி. என்ன திமிரு உங்களுக்கு? லட்சு போங்கடா. டேய் என்ன பண்ண பாரு. போங்கன்னு சொல்றல. கை வச்சிட்டீங்களே. உங்க ரெண்டு பேரும் நாங்க சும்மா விட மாட்டோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பாட்டி நாங்க எதுவும் பண்ணல. இவளுங்க தான் எங்களை சும்மா விட மாட்டேன். ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாரு. ஆம்பளை பசங்க கூட என்னமா சண்டை? பேசாம வீட்டுக்கு போங்க. ஏன்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம வேலையை பாருங்க. துணி துவைக்க வந்தா துவைச்சிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போங்கம்மா. வாடி செருப்பு போடு. நன்னாரி 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 நன்னாரி. ஏய், you are doing wrong. நான் இப்படியா சொல்லி கொடுத்தேன்?
ஐ டூயிங் திஸ் சேம் தாண்டி பாரு. நன்னாரே 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 நானாரே. எப்படி இருக்கு? என்னாச்சு? ஆடு அடி வாங்க போற ஒழுங்கா ஆடு. நீங்க பாரு இப்படியா? புடி, இந்த மாதிரி புடி. நான் பண்ற மாதிரி பண்ணு. 1 2 3 4. இங்க பாரு, நீ ஒண்ணு எனக்கு டீச்சர் ஆக பாக்காத, ஓகேவா? யூ ஆல் ரெஸ்பெக்ட் டான்ஸ், ஓகே? இப்படி எல்லாம் பண்ணா கழுவி கழுவி ஊத்துவாங்க. முதல் ரீலே நம்ம ஒழுங்கா பண்ணலன்னு வெயி வியூஸே வராதுடி. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எந்திரிச்சு வா. ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நன்னாரே நன்னா. I'll do one more. You do with me. நான் ஆடுறேன். 1 2 3 4. நன்னாரே நன்னாரே நன்னாரே. இருடி, உங்க அம்மாக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சா என்ன? நாசமா போச்சு. யாருன்னு தெரியல. என்னடா? அங்க ஒருத்தங்க உங்களை புதைக்கிறதுக்கு குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரு? போய் பாருங்க. ஆமா, நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, படிச்சிட்டு இருக்கோம். என்ன கிண்டல் பண்றீங்க? உங்களெல்லாம் யாரு புக் பண்ணுவாங்க? இங்க பாரு, இவன் கிட்ட சொல்லவே இல்லன்னு வை. பொடி பையன், பாவம், சின்ன பையன், விட்டுரு. வழிய விடுறா. அந்த பக்கம் தள்ளி நில்லு போ. நாங்க சரியான நேரத்துக்கு போனதுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லன்னா இவங்க 2 பேரையும் அந்த பசங்க தண்ணியிலேயே அமுக்கி கொன்னு இருப்பானுங்க. ஐயோ கடவுளே, இவளுங்களை வச்சுக்கிட்டு என்னால முடியல. இவளுங்களை என்னதான் பண்றது எனக்கு தெரியல. சும்மா பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன்னு வீணாக்காம நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இல்லன்னா இப்படி வெளியில அனுப்பிட்டு நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்க கையில ஏதாவது வேணும்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? வரதட்சணை கேட்காத பசங்கள நிறைய பேரு எனக்கு தெரியும். நான் வேணும்னு அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டா? அம்மா, என் புருஷன் வரட்டும், பேசி ஒரு முடிவு பண்றேன். என்ன பண்ணி தொலையுது? அம்மா, இத வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அட என்னம்மா நீ, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. ஏதோ உங்க நல்லதுக்காக வந்து சொன்னேன். என்னவோ. ஆமா, இவளுங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காளுங்க? நாம இவளுங்க கிட்ட இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். அவளுங்க அப்பனுங்க வரட்டும். அந்த லூசு புடிச்ச கிழவிய நம்ம ஆத்துல தூக்கி போட்டிருக்கணும். ஏய், பேசாம இருடி. ஓடி. அப்பா லச்சு, அப்புறம் என்ன, நாளைக்கு இங்க நீங்க வர வேணாம். நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன். சரி சரி. டாடா மாமா. டாடா டாடா. என்னாச்சு இங்க வந்து நிக்கிற? அப்போ ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்னம்மா பிரச்சனை? அந்த திருட்டு கிழவி சாவித்திரி இருக்கால, அவ இன்னைக்கு வந்தா. அவ அம்மா கிட்ட நிறைய கதை விட்டுட்டு போயிருக்கா. என்ன கதை? அதெல்லாம் அம்மா சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஆனா அம்மா என்ன சொன்னாலும் நீங்க நான் சொல்றதா நம்பணும். நீ சொல்றதா நம்பு. அம்மாவை நம்ப கூடாது. இல்லம்மா. நிஜமா? நிஜமா? ஒரு நிமிஷம். இந்தாம்மா, இந்தா. நம்பிக்கை கொடுக்கணும்னா அப்பா பாப்பா, உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? வர வர அம்மா நடந்துக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. வழியில போறவங்களா ஏதாவது சொல்றதை கேட்டு வச்சுட்டு சும்மா என்ன திட்டிட்டே இருக்காங்கப்பா. தேவையில்லாம அம்மா திட்டுவாளா? சும்மா நீங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. உங்க பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்கு அவன் சொல்றத ஒரு தடவை கேட்டுக்கிறேன். கொஞ்சம் தள்ளுமா, நான் வீட்டுக்குள்ள போகணும். முதல்ல உங்க பொண்ணு சொல்றதை கேளுங்கப்பா, அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை நம்புங்க. சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல அப்பா. நீங்க உள்ள போனதா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது எல்லாமே போய் நீங்க எதுவும் நம்பாதீங்க. அப்போ நான் உன் அம்மாவை நம்ப வேண்டாமா? நீ சொல்றத மட்டும் நம்பினா போதுமா? பொண்டாட்டி வேணுமா இல்ல பொண்ணு வேணுமான்னு இப்ப முடிவு பண்ணுங்க. நான் பேசிட்டு வரேன், கொஞ்சம் நகரு. மொட்டை தலையனுக்கு பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன ஆக போகுதோ? அங்க இங்கே நடந்துட்டு இருக்காம ஏதாவது சொல்லி தொலைங்க. சொன்னதெல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட முடியாது. பொண்ணுங்களோட வாழ்க்கை பிரச்சனை அது. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? நீங்க எடுக்கவும் வேண்டாம், கவுக்கவும் வேண்டாம். இப்ப யோசிச்சாதான் நம்ம 3 மாசத்துல பண்ண நீ முடியும். கொஞ்சம் பேசாம இருடி. 3 மாசத்துல கல்யாணம் பண்ணோன்ற கையில என்ன காசா வச்சிருக்கோம். நீங்க இப்படி சத்தம் போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல பொண்ணுங்க அவங்களோட படிப்பை முடிக்கட்டுமே, அதுக்கப்புறம் மத்தத பத்தி நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா
வேற ஒரு வழி இருக்கு. வேற என்ன வழி? நம்ம இந்த சர்ச்சுக்காரவங்க கோட்டயத்துல ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. நம்ம பொண்ணுங்களை அங்க சேர்த்து படிக்க வச்சா என்ன? அப்படி பண்ணா ஃபாதரும் சிஸ்டரும் நம்ம பொண்ணுங்களை நல்லா பாத்துக்குவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்ப சொன்ன உடனே அங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த சர்ச்சில் எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஆ, அதனால நான் பேசிக்கிறேன், ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நம்ம அத பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாமே. பணம்லாம் அதிகமா ஒண்ணும் செலவாயிடாதுல? அதெல்லாம் ஃபாதர் பாத்துக்குவாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது போதும். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா முடிவெடுங்க. ஆ, ஆ. அவங்க சீரியஸா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதாவது பிளான் பண்ணணும்டி. பண்ணிடலாம். பண்ணிதான் ஆகணும். நீங்க இப்படியே இருந்தா சரி வராது. எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். இன்னைக்கு அந்த சாவித்திரி அம்மா யார்கிட்ட எல்லாம் போய் சொன்னாங்களோ தெரியல. அந்த லதாவுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அவ தம்பிங்க ஏதாவது கொடுத்து உதவி செய்வாங்க. நம்ம கிட்ட தான் 5 காசு கூட இல்ல. நீங்களும் அந்த ஓட்ட சைக்கிளும் தான் இருக்கு. எங்கேயாவது கடனை வாங்கியாவது இல்ல இடத்த வித்தாவது இவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இங்க பாருங்க, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட சேர்ந்துதான் இவ கெட்டு போயிட்டா. அவளும் நம்ம பொண்ணு மாதிரி தாண்டி. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா சரி, கேளுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. நான் என் தம்பிங்க கிட்ட இத பத்தி பேசினேன். அவனுங்களும் இதைத்தான் சொல்றானுங்க. கல்யாண வயசு ஆயிடுச்சு இல்லையா, அப்ப கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு. உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆயிடும். அப்படியா? சிப்பா சாக்லேட் வேணுமா? எந்திரிச்சு போடா. உன்னால கல்யாணம் பண்ணி அனுப்புறது தான் நல்லது. சொல்றேன்.